வெல்கம் டு ஜெயந்திஸ் எஜுகே. இன்னைக்கு கிளாஸ் 17 டே 17. இன்னைக்கு டூ டிட் அண்ட் டஸ் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத படிப்போம். வெல்கம். டூ டிட் டஸ் இந்த 3 வார்த்தைகள் எப்படி எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு படிக்க போறோம். டூ டிட் டஸ் இந்த 3மே ஒரே மீனிங் உள்ள வார்த்தைகள் தான். டூன்னா செய்யறது, டஸ் டிட் எல்லாமே ஒரே மீனிங் தான், ஒரு செயலை செய்யறது. இந்த வித்தியாசம் எங்க வருது அப்படின்னா, யார் செய்யறா அப்படிங்கறத பொறுத்தும், எப்ப செய்யறாங்க, அது என்ன காலம், நிகழ்காலமா எதிர்காலமா கடந்த காலமா அப்படிங்கறத பொறுத்து இந்த 3 வார்த்தைகள் மாறும். அது எப்படி மாறுதுங்கிறத இப்ப படிக்க போறோம். இப்போ டூ அப்படின்னா ஐ வில் டூ அப்படின்னா இனி நான் அதை செய்வேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஐ டிட் அப்படின்னா நான் செய்து முடித்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ டூ மை ஒர்க் அப்படின்னா நான் தினமும் என் வேலையை செய்கிறேன், பழக்கமான ஒரு விஷயம் அப்படின்னா ஐ டூ மை ஒர்க். ஓகேங்களா? அப்போ நான் அப்படிங்கிறதுக்கே இனிமே நான் செய்வேன் அப்படின்னா ஐ வில் டூ அப்படின்னு சொல்லணும். வில்லுங்கிறது எதிர்காலத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. டூ அங்க எந்த மாற்றமும் அடையாது. ஐ டிட் அப்படிங்கிறது டூ டிட் ஆயிருக்கு. அப்ப நான் செஞ்சு முடிச்சுட்டேன், கடந்த காலம் ஆயிடுச்சு அப்படின்னா டூ டிட் ஆயிடும். ஐ டூ மை ஒர்க் அப்படின்னா நான் எப்பயுமே இது எனக்கு வழக்கமான ஒரு விஷயம் அப்படின்னா நான் என் வேலையை தினமும் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ டூ மை ஒர்க். அதே டஸ் அப்படிங்கிற வார்த்தை ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் உபயோகப்படுத்தணும். ஓகேங்களா? அப்போ ஷீ டஸ் ஹர் ஒர்க் அப்படின்னா அவளுடைய வேலையை அவள் வழக்கம் போல் செய்து வருகிறாள் அப்படின்னா ஷீ டஸ் ஹர் ஒர்க். ஓகே, ஹீ டஸ் ஹிஸ் ஒர்க், அவன் வேலையை செய்கிறான், தினமும் செஞ்சிட்டு இருக்கிறான், அது அவனுக்கு வழக்கமானது அப்படின்னா ஹீ டஸ். அதேதான் இட். அப்ப இட்டு ஹீ ஷீக்கு மட்டும்தான் இந்த டஸ்ங்கிற வார்த்தை, அதுவும் நிகழ்காலத்துக்கு உபயோகப்படுத்தப்படணும். இந்த டிட் எல்லாத்துக்குமே ஹீ ஷீ இட் ஐ வி யூ எல்லாத்துக்குமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு காலத்தை குறிக்கிறது, கடந்த காலத்தை குறிக்கிற வார்த்தை டிட். அப்போ ஐ டிட் மை ஒர்க் அப்படின்னா ஐ டிட் மை ஒர்க் அப்படின்னா நான் என் வேலையை முடித்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம், கடந்த காலம் ஆயிடுது. அப்போ தே டிட் அப்படின்னா அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ டூ நிகழ்காலத்துக்கு எல்லாத்துக்குமானது டூ. ஹீ ஷீ இட்ட தவிர ஹீ ஷீ இட்டுக்கு டூவுக்கு பதிலா நிகழ்காலத்துல டஸ் போடணும். எல்லா சப்ஜெக்டுக்குமே டிட் போடணும் கடந்த காலத்துக்கு. இந்த ஒரே பேஜ்ல இந்த டூ டஸ் டிட் அப்படிங்கிற 3 வார்த்தைகள் காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாத்தி யூஸ் பண்ணப்படுது, ஆளுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாத்தி யூஸ் பண்ணப்படுதுங்கிறத பார்க்கலாம். டூ ஐ டூ த ஒர்க் அப்படின்னா நான் அந்த வேலைய செஞ்சிட்டு இருக்கேன், செய்யறேன். we do the work நாங்க அந்த வேலைய செய்யறோம். you do the work நீ அந்த வேலைய செய்யற. they do the work அவங்க அந்த வேலைய செய்யறாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே டூ வருது நிகழ்காலத்துல. ஓகேங்களா? அப்போ ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் டஸ் வரும். இதே மீனிங் இருக்கிற சென்டென்சஸ் தான் காலம் பிரசன்ட் டென்ஸ்ல ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் டஸ் வரும். அப்போ ஹீ டஸ் த ஒர்க். அப்ப இங்க ஹீ டூன்னு இதுல மாதிரி நம்ம யூஸ் பண்ண கூடாது. அப்ப ஹீ டஸ் த ஒர்க்,
அவன் வேலையை செய்யறான். she does the work. அவ வேலைய செய்யறா. it does the work. அது வேலைய செய்யுது. did பாத்தீங்கன்னா கடந்த காலத்துக்கு இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே, அதாவது பேசப்படும் பொருள், பேசப்படும் மனிதர், I, you, we, he, she, it, they, இது எல்லாத்துக்குமே கடந்த காலத்துக்கு did தான் வரும். அப்போ I did the work அப்படின்னா நான் அந்த வேலையை செய்து முடிச்சிட்டேன். You did the work, நீ தான் அந்த வேலையை செஞ்ச. We did the work, நாங்க அந்த வேலையை செஞ்சோம். He did the work, அவன் அந்த வேலையை செஞ்சான். She did the work, அவ அந்த வேலையை செஞ்சா. It did the work, அது அந்த வேலையை செஞ்சது. They did the work, அவர்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. அடுத்ததா நம்ம இந்த do, does, did இருக்கிற sentences எக்ஸாம்பிள்ஸ் படிப்போம். இப்போ do வர்ற sentences எக்ஸாம்பிள்ஸா பார்ப்போம். I do my homework every day. நான் என் வீட்டு பாடத்தை தினமும் செய்யறேன். You do your work well. நீ உன் வேலைய நல்லா செய்யற. அடுத்ததா does இருக்கிற sentences. She does her homework. அவ வீட்டு பாடம் செய்கிறாள். He does not like tea. அவனுக்கு டீ பிடிக்காது. It does not work. இது வேலை செய்யல. did இருக்கிற sentences. I did my homework. நான் என் வீட்டு பாடத்தை செய்து முடித்தேன். She did not come yesterday. அவ நேத்து வரல. இப்ப இந்த do, did, does இந்த மூணும் கேள்விகள் உருவாக்குறதுக்கும் உபயோகப்படுத்தப்படும். அப்போ do you know that அப்படின்னா do you know that அப்படின்னா உனக்கு அது தெரியுமா, நிகழ்காலம். do you know that. did you know that அப்படின்னா உனக்கு அது முதல்லயே தெரிஞ்சிருந்ததா அப்படின்னா did you know that. அதே does வந்து he, she, itக்கு மட்டும்தான் வரணும். அப்போ does she know that. அப்ப அவளுக்கு அது இப்போ தெரியுமா, நிகழ்காலம் தெரியுமா. அப்ப didனா கடந்த காலத்தை கேள்வியா கேட்கறது, doனா நிகழ்காலத்துல, does அப்படிங்கிறது he, she, itக்கு மட்டும் வர்ற கேள்வி வார்த்தை. அப்போ do you work அப்படின்னா நீ வேலை செய்கிறாயா. ஓகே. does it work அப்படின்னா அந்த பொருள் வேலை செய்யுதா அப்படின்னு கேள்வியா கேட்கறது. ஓகே. does she work அப்படின்னா அவள் இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்கறது. ஓகேங்களா. அப்போ do, did, does செய்யறது அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள் பிளஸ் கேள்வி கேட்கறதுக்கும் do, did, does உபயோகப்படும். இப்போ do அப்படிங்கிற வார்த்தை கேள்வியா எப்படி உபயோகப்படுத்துறோம். do you like ice cream அப்படின்னா உங்களுக்கு, உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா. do you like ice cream question mark வரணும். do they play cricket, அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களா அப்படின்னா do they play cricket கேள்வியா கேட்கிறோம். do we have a test today, நமக்கு இன்னைக்கு டெஸ்ட் இருக்கா, தேர்வு இருக்குதா அப்படின்னு கேட்டா do கேள்வி. அவளுக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்கணும்னா does. ஏன்னா ஷீக்கு does தானே வரணும் நிகழ்காலத்துல. does she like coffee question mark. அவன் நன்றாக பாடுகிறானா, அவனுக்கு நல்லா பாட வருமா அப்படின்னு கேட்கணும்னா does he sing well. இது நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு கேட்கணும்னா does it work. அப்போ does she like coffee, does he sing well, does it work. இப்போ ஒரு முடிந்த செயலை கேட்கணும்னா did, கடந்த காலத்தை கேட்கணும்னா did. அப்போ did you eat lunch அப்படின்னா நீ உணவு சாப்பிட்டியா, சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கணும்னா did you eat lunch. அவங்க நேத்து வந்தாங்களா அப்படின்னு கேட்கணும்னா did they come yesterday, அவங்க நேத்து வந்தாங்களா. did they come yesterday.
அவ வீட்டு பாடத்தை முடிச்சிட்டாளா அப்படின்னு எப்படி கேட்கணும்? Did she finish her homework? அவ வீட்டு பாடத்தை முடிச்சிட்டாளா அப்படின்னா did, past tenseக்கு did வரும். அப்போ did you eat lunch அப்படின்னா நீ சாப்பிட்டியா? Did they come yesterday? அவங்க நேத்து வந்தாங்களா? Did she finish her homework? அவ வீட்டு பாடத்தை முடிச்சிட்டாளா அப்படின்னு கேள்வி கேட்கணும். கடந்த காலம் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னா did யூஸ் பண்ணணும். பிராக்டிஸ்க்காக சில சென்டென்சஸ் கொடுக்கிறேன். I do my homework every evening. They do not like spicy food. We do yoga every morning. Do you speak English? I do my best in everything. She does her work on time. He does not like playing video games. Does she have a pet? It does not rain much in this area. Does your brother play guitar? I did my homework last night. She did not attend the meeting yesterday. Did you watch the movie? They did their best to finish the project. Did he enjoy the party? இப்போ கொடுத்திருக்க சென்டென்சஸ்ல இந்த fill in the blanksல எந்த வார்த்தை சூட்டபிளா இருக்கும், கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. She dash her homework every day. I dash not like coffee. They dash go to the park on weekends. Dash you like pizza? I dash my homework last night. She dash her job very well. They dash not go to the party. Dash he play football. Thanks for watching. இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கைண்ட்லி ஷேர். பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் லாட்.